heating effect of electric current or Joule's heating effect. Okay, பார்க்கலாம். When a current flows through a resistor or closed circuit, some of the electrical energy is delivered to resistor or circuit is converted into ஹீட் எனர்ஜி. இப்போ சொல்ல வரோம் பாருங்கள், டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஒரு டயக்ராம்ங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட் போட்டிருக்கேன். ஓகேவா? இது மேடப் ஆஃப் த காப்பர் ஒயர். பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி என்ன பண்ணும்? இஸ் சப்ளை த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறேன்? அந்த சர்க்கியூட்டில் கரண்ட் அங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? அதில் என்ன பண்ணுறேன்? கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறதுனா ஒரு ரெசிஸ்டரை நான் என்ன பண்ணுறேன்? அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும்போது இந்த சர்க்கியூட்டுக்கு அப்படி இல்லைன்னா அந்த ரெசிஸ்டாரில் என்ன பண்ணும்? கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டிப்பாக நான் அதில் சப்ளை ஆகும். இந்த மாதிரி சப்ளை ஆகிற எனர்ஜி என்னவோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஹீட்டாக கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும்? டெசிபேட்டட், வெளியே வந்துடும். ஓகேவா? இதுதான் என்ன சொல்லுவாங்க? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கரண்ட்டில் சம் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ இங்கே ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அது மீனிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ப்ரொடியூசஸ் தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜிங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் த ஹீட் எனர்ஜி தான் தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அப்படியே இதோட ரிவர்ஸ் எஃபெக்ட் தான். ரிவர்ஸ் எஃபெக்ட் என்னென்னா தெர்மல் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு அண்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், தட் இஸ் கால் கரண்ட். அப்போ ஹீட் எனர்ஜி என்னது? கன்வெர்ட்டட் இன்டு கரண்ட்டு. ஹீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கு நேம் என்ன அப்படின்னா தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஜூல்ஸ் லா. இப்போ நான் 2 ஃபிகர்ஸ் அதில் காமிச்சிருக்கேன். இப்போ ஃபிகர் 1 மட்டும் பாருங்கள். ஃபிகர் 1 என்ன காமிக்குது அப்படின்னா, ஐ ட்ரா த ஒன் க்ளோஸ்டு சர்க்கியூட் போட்டிருக்கேன். ஓகேவா? அதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஐங்கிறது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ சர்க்கியூட். கேபிட்டல் வீன் அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் across a conductor or between the two ends of the conductor. அதில் ஸ்மால் டீன்னு ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸ்மால் டீங்கிறது என்னென்னா டைம் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். எவ்வளோ நேரம் அதில் நான் கரண்ட்டை என்ன பண்ணுறேன்? அப்ளை பண்ணுறேங்கிற டைம். ஓகே, இந்த மாதிரி கரண்ட் போகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அது மேலே எலக்ட்ரான்ஸ் அங்கே ஃப்ளோ ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க, எலக்ட்ரான்ஸ் அங்கே மூவ் ஆகுது. அப்போ நம்ம கொடுக்குற எனர்ஜியை வச்சுக்கிட்டு அங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னாலே என்ன பண்ண போகிறோம்? இந்த கரண்டால் அங்கே ஒரு ஒர்க்கு நடந்திருக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ W ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், W ஈக்குவல் டு என்னது? VIT. விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஐங்கிறது என்னது? அது வழியாக போகிற கரண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு, Tங்கிறது டைம் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அப்படின்றாங்க. சப்போஸ் இந்த சர்க்கியூட்டை பாருங்களேன். இந்த சர்க்கியூட்டில் நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. என்ன கனெக்ட் பண்ணல? ஒரு பல்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்க்கியூட்டோ எதுவுமே கனெக்ட் பண்ணல. அப்போ இஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் எஃபெக்ட், ஓகே, அந்த கரண்ட் உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியல. இந்த கண்டிஷனில் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க், அது மேலே பண்ணுற ஒர்க்கு என்னவோ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹீட் எனர்ஜியாக மட்டும்தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அப்போ அங்கே டபிள்யூ போட்டு VIT அதுன்னு பார்த்தீங்களா? இப்போ அதை H ஈக்குவல் டு VIT. ஏன்னா அந்த டபிள்யூ என்னவோ மாறி இருக்கு, ஹீட் எனர்ஜியாக மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ வாங்க செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். என்ன பண்ணிருக்கேன்? ஸ்மால் டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே சேம் டயக்ராம் தான். செகண்டில் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு ரெசிஸ்டாரை நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது என்னது? அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுதான் ஜூல்ஸ்லா. இப்போ பாருங்களேன், இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன் மாற்றுறேன் அப்படின்னு பார்க்கும்போது டயக்ராம் பாருங்கள். H ஈக்குவல் டு VIT ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஈக்குவேஷனில் நம்ம ஓம்ஸில் அப்ளை பண்ணுறேன். ஓம்ஸில் அப்ளை பண்ணி அந்த கேபிட்டல் V ஈக்குவல் டு IR. அப்போ V ரீப்ளேஸ்டு பை IR. அப்போ போடும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலாக ஈக்குவேஷன் எப்படி மாறுது? H ஈக்குவல் டு I²RT. இதுதாங்க ஜூல்ஸ் லா. ஓகேவா? இட் இஸ் ஸ்டேட் தட் when the current flow through a circuit, the developed heat is proportional to square of the current, that I square. The resistance of the circuit, capital R. The time of flow of current, small t,
இதுதாங்க ஜூல்ஸ் லா. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட் உள்ள கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதிலிருந்து உருவாகிற ஹீட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும், இல்லை எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்கும் அப்படின்னா, அது வழி நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூவும், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட்டும், அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், டைம் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் H = I²RT அப்படின்னு எழுதுகிறோம். கடைசி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். த ஜூல்ஸ் லா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கரண்ட் டைரக்ஷன்ஸ்.